வியாதி, கடும் ஜுரத்தோடு சீமோனுடைய மாமி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வேண்டிக் கொள்றாங்க அவளுக்காக இயேசு கிட்ட. அப்ப இயேசு என்ன செய்யறாருன்னா, அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். இங்கேயும் அந்த கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. கட்டளையிட்டார். கட்டளையிட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பிசாசுகள் மீது இயேசுவுக்கு அதிகாரம் இருந்தது. அதே போல வியாதிகள் மேலும் இயேசுவுக்கு அதிகாரம் இருந்தது. இதற்கு பிறகு அந்த நேரத்தில் என்ன நடக்குன்னா, சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். அதற்கு பிறகு பிசாசு பிடித்தவர்களும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கும் இயேசுவானவர் விடுதலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கிறோம். தென் 42ஆம் வசனத்துல பார்க்கக்கூடியது என்னன்னா, உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இயேசுவானவர் அதிகாரத்தோடு பிசாசுகளை துரத்தினார். இயேசுவானவர் அதிகாரத்தோடு சுகவீனமாக வந்தவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அதே வேளையில அவர் தனித்திருக்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் கடந்து போகிறவராக பார்க்கிறோம். பிஸியான நேரத்துல கூட அவர் தனிமையோடு இருந்து ஜெபிக்கவும் ஆண்டவரோடு பிதாவானவரோடு உள்ள அந்த உறவுல தொடர்ந்து இருக்கக்கூடியவராக நாம் பார்க்கிறோம்.